மாசி மாதம் முருகப்பெருமானுக்கு நிறைய கோவில்களில் விழா நடக்கும். அதில் முக்கியமானது திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய விழா. முருகன் என்றால் முப்பெரும் தெய்வங்களின் சங்கமம். முருகன்கிறதுல மு அப்படிங்கிறது முகுந்தனாகிய மகாவிஷ்ணுவையும், ரு என்பது ருத்ரனாகிய சிவபெருமானையும், க என்பது கமலத்தில் விட்டிருக்கும் பிரம்மனையும் குறிக்கும். இதை பறைசாற்றும் விதமாக மாசி மாதத்தில் பச்சை சாத்தின்னு ஒரு விழா நடைபெறும். முதல் நாள் மாலை முருகப்பெருமான் செந்நிற மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு சிவப்பு கடைசல் பல்லக்கில் வருவார். இது ருத்ரனின் அம்சம். இதை பார்க்கும்போது மனதிலே வீரம் பெருக்கெடுக்கும். அடுத்த நாள் அதிகாலை 4:30 மணிக்கு பிரம்மனின் அம்சமாக வெண்பட்டு கட்டி கொண்டு வெண்ணிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வருவார். இதை பார்க்கும்போது மனதில் அமைதியும் படைப்பாற்றலும் பெருகும். அதே நாளில் காலை 11 மணிக்கு பச்சை பட்டு கட்டி கொண்டு பச்சை மலர்கள் தழைகளால் அலங்கரிக்கப்பட்டு பச்சை கடைசல் பல்லக்கில் வருவார். இதற்கு பச்சை சாத்தின் பெயர். இதை பார்க்கும்போது சுபிட்சம் பெருகும். இந்த விழா மிகவும் சிறப்பான விழா. திருச்செந்தூரில் நடைபெறுகிற விழா. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, உன்னுடைய தண்டைக்கால் நம்பியே கைதொழுவேன் நான். முருகப்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம்.